ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து துணிலாம் மடித்து வச்சுட்டு பீரோவில் வச்சுட்டு இப்போ வந்து இது வந்து முருகர் ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே துணி அவருடைய துண்டுகள், அதனால் துவச்சி வச்சுருக்கேன். அதை வைக்கிறதுக்கு வந்து எங்கே வைக்கிறது? பீரோவில் நம்ம வைக்க முடியாது, ஏன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ இது தனியாக இருக்குன்றதுனால நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, என்ன அன்றைக்கி டிஃபன் தோசை தக்காளி சட்னி சாப்பிட்டு முடிச்சாச்சு. வந்தவுடனே ஜாமான் தான் அதிகமாக இருந்ததுனால ஜாமான் விளக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் டிஃபன் செஞ்சுவேன். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஒரு துணி கூட கிடையாது. இனிமேல் துவச்சி காய வச்சா தான் உண்டு. ஸோ இந்த ஜன்னல் மட்டும் ஓப்பனில் தான் இருக்கும். நான் எப்போவுமே, ஏன்னா வெளிப்பக்கம் இன்னொரு டோர் ஒன்று இருக்குது, அதை லாக் பண்ணிட்டேன்னா இது லாக் பண்ண அவசியமே இல்லை. அது வந்து நான் இந்த வீட்டுக்கு வரும்போது தான் அந்த லாக் போட்டாங்க, அந்த டோர் போட்டாங்க. ஏன் அந்த டோர் போட்டாங்கன்னா, வெளிப்பக்கம் மழை பெஞ்ச சாரல் வந்து அடிக்கும், உள்ளர வந்து தண்ணி வருன்றதுனால அந்த டோர் போட்டாச்சு. அந்த டோர் போட்டாவே சாரல் வராது. அதனால் நான் இந்த கதவு மட்டும் நான் மூடவே மாட்டேன், இப்படி தான் இருக்கும். அவ்வளோதாங்க. வேலை போயிட்டுருக்கு. இன்னொரு வேலை நான் தேடிட்டுருக்கேன். பார்ப்போம் எப்படி அமையுதுன்றது பார்ப்போம். எனக்கு நான் காலைல ஈவினிங்கு சாயங்காலமாக சீக்கிரமாக வர மாதிரி நான் டைம் பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி வேலையை பார்த்துட்ருக்கேன். முருகன் எந்த வழியில் விட்றானோ அந்தபடி தான் போகணும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், தையல் மிஷினை வாங்கி போடணும். ஏன்னா தையல் மிஷினை காசு இருக்கும்போதே நம்ம தையல் மிஷினை ஒன்று வாங்கி போட்டுட்டோம்னா நம்ம வெளியில் வேலைக்கு போகாத நமக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு ஏதாவது தைக்கிறதுக்கு நம்ம வந்து கற்றுக்கலாம் இல்லையா? அதே போல் வந்து வெளியும் வேலைக்கு போயிட்டு இதுவும் கற்றுக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க. பட் அந்த மாதிரி தான் நான் பார்த்துட்ருக்கேன். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இந்த வேலை 1ஆந்தேதிக்கு பிறகு இந்த வேலையை வேலைக்கு போகிறேன்னா என்னன்னு தெரியல. பட் எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணி தான் போவேன், ஷேர் பண்ணுவேன். ஸோ அப்போது பார்க்குறேன். அதாவது இது வந்து பாத்ரூமு. அந்த செவுரு வந்து நான் இந்த வீட்டுக்கு வரும்போது சின்ன குட்டி குட்டியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்தது அந்த செவுரு. அந்த